ஒன் மை டெலிவரி வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நிலையில் யோசிப்போம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம இவங்கக்கிட்ட கொஞ்சம் இறங்கி போகலாம்ல, நம்ம இருதயம் ஏன் இவ்வளோ கல்லாக இருக்குது, சரி மன்னிச்சுட்டு போகவே முடியல, இந்த காரியத்தில் என்னால் இவங்களை மன்னிக்கவே முடியல, சரி நானும் மன்னிச்சு விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் இவங்களை மன்னிக்கவே முடியல, சரி இவங்கக்கிட்ட நான் பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் எனக்கிட்ட இவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு என்னை தடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையில் நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி யோசிக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் தான் நம்ம நிறைய வேலையில் ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிறைய இடத்துல தடுக்குது. அதுதான் எசேக்கியேல் 36:26 சொல்லப்படுது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமாங்க, ஆண்டவர் என்ன தெரியுமாங்க விரும்புகிறாரு? அவருக்கு என்ன இருதயம் இருக்கோ அதே இருதயம் தான் நமக்கும் இருக்கணும்னு விரும்புகிறாரு. அவரோட இருதயத்தில் என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்கோ அதே தான் நம்மளுடைய இருதயமும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல நிறைய காரியத்தை குறிச்சோ நிறைய தேவையில்லாத காரியங்களும் நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களை பத்தி சொல்ற காரியம், உனக்கு நான் ஒரு புதிதான ஒரு இதயத்தை தரப்போறேன். உன் பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னிலேருந்து உன் வாழ்க்கை ஒரு புது இருதயத்தோட, அதுவும் என்னுடைய இருதயத்தை போல உன்னுடைய இருதயம் இருக்க போது. விசுவாசத்தோட இருக்கீங்களா? நீங்கள் ஆசைப்படுவர்கள் தேவன் உங்களை ஆசைப்படுறாங்க.